Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very familiar subject, a subject which has been spread through this world. Recently it has been in the trend, and it's called, I don't want to say now, I'll say it later, but this has been the trend now. Everyone is trying to know about it. Some people have withdrawn from it as it didn't produce the result they wanted. But today we will not only discuss about the subject but the procedure of it, how to make it, what is the right steps. We'll cut it down into simple steps. It will not be complicated. It is going to be very simple, and I want you to understand it. Know the power that is within you and use it for your well-being. That is what the Bible says. That is what God wills for you. So let not man stop you from it. That is the only intention. I don't want to stop you from this. I don't want to put a barricade for this blessing. So I want you to take it fully. Take responsibility. Take authority of it and use it for your well-being. Stick with us. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24. மார்க் சாப்டர் 11:24. Just one verse. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். மீண்டும் ஒரு முறை வாசிங்க பாப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you have received them and you will have them. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு மேனிஃபெஸ்டேஷன், படைப்பு. அல்லேலூயா. மேனிஃபெஸ்டேஷன், படைப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, படைப்பு, படைப்பு. ஆமென். படைப்பு. இதை இன்னும் ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா, மைண்ட் இன்டு மேட்டர், ஃப்ரம் இன்விசிபிள் டு விசிபிள். சிந்தையில் ஓடுகின்ற ஒரு எண்ணம் பொருளாக்கப்படுகிறது. வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா, சிந்தையில் ஓடுகின்ற எண்ணம் மாம்சமாக்கப்படுகிறது. அது எப்படி நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இது எப்படி வேலை செய்யும், இந்த வசனத்தை செயல்படுத்தணும்னா என்ன முறைகளை கடைபிடிக்கணும், அதெல்லாம் நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு. கைகளை வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் மறைக்கப்பட்டு இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதனை வாழ்க்கையில் பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெறவும் நீர் உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜஸ்ட் a minute. ஷலோம், ஷலோம், ஷலோம். நல்ல சிரிச்ச முகத்தோட ஷலோம். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. வெல்கம், வெல்கம், வெல்கம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற சப்ஜெக்ட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கு. எல்லாரும் கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஏதுன்னு தெரியலனாலும் இந்த வார்த்தை தெரியும். இப்போ இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இது இன்னைக்கோ நேத்தோ வந்த சப்ஜெக்ட் கிடையாது. தேவன் படைத்த காலத்திலிருந்து இந்த சப்ஜெக்டை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக எவ்வளவோ முறை, எத்தனையோ கதைகள் மூலியமா மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கார். ஆனால் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டவர்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். தெரியாதவன் சாதாரணமாகவே இருந்துட்டான், தெரிஞ்சவன் சரித்திரம் படைத்துட்டான். அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு இந்த படைப்பு எப்படி நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி செயல்படுத்தணும், எப்படி அதை கடைபிடிச்சா, என்ன வழிமுறைகளை கடைபிடிச்சா அது நடக்கும்ன்றதை நம்ம கற்றுக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கணும்னு? ஆசை இருக்கா இல்லையாங்க? நிறைய ஆசை இருக்கு.
நம்ம நினைக்கிறது நடந்தா அதுதாங்க சிறப்பான வாழ்க்கை. தேவன் அதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்த தெரியாதனால இன்னைக்கு இன்னல்லையும் இடரல்லையும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை கற்றுக்கும், எப்படி செய்யணும், எப்படி இவ்வளோ பெரிய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இந்த சப்ஜெக்ட் மேனிஃபெஸ்டேஷன்ற ஒரு பெரிய சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த படைப்பு மனுஷனை நம்பி நடக்கிற காரியம் கிடையாது, முற்றிலும் தேவன்கிட்ட இருந்து வர காரியம். அல்லேலூயா. நமக்குள்ள நினைக்கிறதுனால, நமக்குள்ள செயல்படுத்துறதுனால, நான் தான் படைத்தேன், நான் தான் படைச்சதுனால நானும் இறைவனேன்னு பாட்டு பாடுறதெல்லாம் தப்பு. புரியுதா உங்களுக்கு? செய்யறது மாம்சம் கிடையாது, மாம்சத்துக்குள்ள இருக்கிற தேவன் செய்கிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் மாம்சம் பெருசு கிடையாது. மாம்சம் மக்கி போயிடும், மாம்சம் இறந்து விடும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் நித்திய வாழ்வை அடையும். அதனால அந்த ஆத்மா எங்க இருந்து வந்ததுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். மண்ணினால் உருவாக்கப்படுகிறோம். ஆத்மா யார் ஊதுறா? தேவன் ஊதுறார். தேவனுடைய ஒரு பகுதியை நமக்குள்ள ஊதுறார். அதனால அந்த நித்திய வாழ்வு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கு. அதுதான் இந்த காரியத்தை சாத்தியமாக்குது, மனுஷன் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷன் கிடையாது. Never the man but God. அல்லேலூயா. இது வேதங்கள்ல மட்டும்தான் எழுதியிருக்கு பாஸ்டர், புக்ஸ்ல இருக்கு பாஸ்டர், இது ஃபேன்சியா இருக்கு பாஸ்டர், இது இப்போதைக்கு சொல்லலாம் பாஸ்டர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா வரலாறு நல்லா திருப்பி பாருங்க. இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தை திருப்பி பாருங்க, மற்றும் பெரிய யோகிகள் செஞ்ச காரியங்களை எடுத்து பாருங்க. இது எல்லாம் இதன் அடிப்படையில் நடந்தது, செய்து காட்டியிருக்கிறாங்க. அதற்கான சாட்சி தான் நம்ம இன்னைக்கு வரலாறா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். இது புக்ஸ்ல வேதத்துல சும்மா பொழுதுபோக்குக்கு எழுதுனது கிடையாது. இது அன்றாட வாழ்வில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதையும் குறித்து நம்ம தேட போறதில்ல, எல்லாம் நம்ம பாதப்படியில கிடக்கும். நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான். இது நமக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. மக்களை ஏமாற்றி இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் சோசியல் மீடியா, நியூஸு, நெட்வொர்க்கு, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. டுடே வில் பிரேக் தட். ஆமென். இன்னைக்கு உங்க கவனம் செதற விடாம இதை நீங்க கவனிச்சு பயன்படுத்துற முறையை கற்றுக்கொண்டு பயன்படுத்தினீங்கன்னு வைங்க, 11:24 மார்க் சொன்னிச்சுல்ல, நீங்க ஜெபம் பண்றது எதுவா இருந்தாலும் நன்றியோட ஜெபம் பண்ணா, பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணா அதை பெறுவீர்கள்னு சொன்னது இல்லையா? அது நிச்சயம் நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஆமென். ஸோ சப்ஜெக்டுக்குள்ள டீப்பா போறதுக்கு முன்னாடி, என்ன மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உரிமையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை மறந்துடுறதுனால தான் பல பிரச்சனை நடக்குது இந்த உலகத்துல. அல்லேலூயா. தேவன் மனுஷனை தன்னுடைய சாயல்ல படைத்தார். ஒத்துக்கிறவங்க நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. சாயலாகவும் ரூபமாகவும் படைத்தார். ஆமேன். படைச்சிட்டு என்ன செய்யறார்னா, முடிவெடுக்கின்ற திறனையும் கற்பனை திறனையும் மனிதனிடம் கொடுக்கின்றார். நீங்க நினைக்கிறீங்களா பிளெஸிங்னா இந்த உயிர் இருக்கு, போன வாரம் பேசணும், உயிர் இருக்கு, நல்ல உறவு, அதை காட்டிலும் தேவனிடம் இருந்து கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? கற்பனை திறனும் முடிவெடுக்கின்ற திறனும். அண்ட பிரம்மாண்டத்தையும் படைச்ச தேவன் என்ன செய்யறாரா, மனுஷன் ஒருத்தன் மண்ணுனால ஒண்ணுக்கும் உதவாத மண்ணுல ஒருத்தனை செஞ்சு அவனுக்கு மூச்சை கொடுத்து என்ன செய்யறாரா, நல்லதையும் தீங்கியும் நீ முடிவு பண்ணிக்கப்பா, என்ன வேணும்ன்றத நீ முடிவு பண்ணுன்ற சக்தியை அவனுக்கு தராராம். மரணமும் ஜீவனும், the right to choose. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேர்ந்தெடுக்கின்ற, முடிவெடுக்கின்ற சக்தி. முடிவெடுக்கின்ற சக்தி எப்படி பாஸ்டர் அடிச்சு சொல்றீங்க அப்படின்னா, வசனம் பாருங்க, மரணம் ஜீவனும் தேவனுடைய நாவின் அதிகாரம், உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதனை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். இன்னைக்கு ஒருத்தன் மரணத்தை விரும்புறான் அப்படின்னா அதையே பேசிட்டு இருந்தா மரணத்தை சீக்கிரம் ஆண்டவர் வர வச்சிருவார். நல்ல நித்திய வாழ்வு வேணும்னா நித்திய வாழ்வை பேசிட்டே இருக்காம அதை அடைவான். அதனால சூஸ் பண்ற டிசிஷன் நம்மள்ட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர். எதை வேண்டும் என்று நீ முடிவு செய், அதன் கனியை நீ புசிப்பாய். தர வேண்டியது, யுத்தம் செய்ய வேண்டியது என் வேலை, கேட்க வேண்டியது உங்க வேலை. எது வேணும்ன்றதை நீங்க தான் முடிவு செய்யணும். ஸோ த ரைட் டு சூஸ், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சுத்தி பாருங்க, பொருள், கீபோர்ட், போடியம், ஸ்பீக்கர், ஃபேன், பில்டிங், இது எல்லாம் முதல்ல எங்க தோன்றியது தெரியுமா?
கற்பனை. இது எல்லாம் யாரோடையோ ஒரு கற்பனையா இருந்தது, இன்னைக்கு மாம்சமாயிருக்கு. புரியுதா நான் சொல்ல வர்றது? என்ன மரம் அப்படியே சேர பெத்து போடுதாங்க? நான் கேட்கறது புரியுதா? மரம் என்னைக்காவது சேரை டெலிவரி பண்ணுதா? கிடையாது. மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் மனுஷன். இதை ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு ஞானம் தோணுது, கற்பனையில் அப்படியே சிந்திச்சு பார்க்குறான், அது மாம்சமாகுது. இன்னைக்கு சேரா இருக்கு, டேபிளா இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் மரத்தை வச்சு நம்ம செய்கிறோம். கதவு செய்கிறாங்க, எல்லாம் எப்படி நடந்தது? ஏன்னா என்னைக்கோ ஒருத்தனுடைய சிந்தனையில் அது கற்பனையாக இருந்தது. சரியா நான் சொல்றது? எஸ். ஸோ ரெண்டு முக்கியமான காரியங்கள். ஒன்று என்ன? முடிவெடுக்கின்ற ஒரு காரியம். ரெண்டாவது கற்பனை திறன். கற்பனை திறன். இப்ப நம்மெல்லாம் யாருங்க? தேவனுடைய சாயல் பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஒரு 2 தடவை 3 தடவை சொல்ற தப்பே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். we are children of God. நான் சொல்லல, 1 John 4:4 இதை சொல்லியிருக்கு. நம்மளையா? 1 யோவான் 4:4 வாசிங்க பாபு நான்சியக்கா. 1 யோவான் 4:4 வாசிங்க. பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாத்தீங்களா? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தீர்கள். அப்போ நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ரோமர்லயோ கலாத்தியர்லயோ வாசிச்சீங்கன்னா இன்னும் தெளிவா போட்டிருக்கு, இயேசுவோடு உடன் வாரிசுன்னு போட்டிருக்கு. ஈக்குவலி. புரியுதா? நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க, இயேசுநாதரையும் நம்மரையும் கம்பேர் பண்றாரு பாஸ்டர்னு. நான் சொல்லலையே, வசனாதானே அவங்க போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுடன் உடன் வாரிசு ஆனீர்கள்ன்றதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஈக்குவலி. இயேசுவானவருக்கு என்ன அன்போ அதே அன்பு எனக்கும் தரப்படுகிறது. இயேசுவானவருக்கு என்ன வல்லமையோ அதே வல்லமை எனக்கும் தரப்படுகிறது. இதானங்க அர்த்தம்? அப்ப நீங்களும் நான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இப்போ தேவனுடைய பிள்ளைகளா நமக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு வரம் என்ன தெரியுமா? கேட்பது, தட்டுவது, தேடுவது. 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ்க், சீக், நாக். 3 காரியங்கள். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இதை யார்கிட்ட கேட்க சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு? இயேசு கிறிஸ்து. தேவன்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட நீங்க கேட்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு தகப்பன், நீங்க அவருக்கு பிள்ளை. அதனால அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குங்க. அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். எனவே நான் கேட்கவும், தட்டவும், தேடவும் எனக்கு முழு உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள்ன்ற இடத்துல இந்தெந்த காரியங்களை கேட்க வேண்டும், இந்தெந்த நற்குணமான காரியங்களை எதுவும் அப்படி கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு அந்த சமயத்தில் என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். கேட்பதற்கு முன்பே பரமபிதா தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. சரியா நான் சொல்றது? இப்போ லிமிட் கிடையாதுங்க, என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனா நம்ம கேட்கறது கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு பிதாவானவர்கிட்ட கேட்கிறோம்? நம்ம கேட்கறதே கிடையாது. கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்ன்றதை கேட்கணும். கேட்டா அவர் தருவார். அதுதான் ரூல், அதுதான் சட்டம். புரியுதா நான் சொல்றது? தேவன் இன்னைக்கு யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுவார்னா யுத்தம் பண்றதுக்கு முதல்ல நீங்க ஒண்ணு செய்யணும். நீங்க ஒண்ணு செஞ்சா தேவன் யுத்தம் வருவார். என்ன செய்யணும் பாஸ்டர்? கேட்கணும். நீதிமொழிகள் 16:9 மிக தெளிவா சொல்லியிருக்கு. வாசிங்க பார்ப்போம். ஞானிலையும் ஞானி சிறந்த ஞானி எழுதியிருக்காப்ல. என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க. Proverbs 16:9ல மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். கேட்டீங்களா? வழியை நான் தாங்க முடிவு பண்றேன். வழியை மனுஷனுடைய இருதயம் தான் முடிவு பண்ணுது. அவனுடைய நடைகளை, ஆனா அவனுடைய பாதைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். புரிஞ்சு போச்சா? ரொம்ப சிம்பிள்ங்க. 16:9 மார்க் பண்ணிக்கோங்க. பெண் இருந்தா அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. கேட்க வேண்டியது நம்ம கடமை. என்ன வேண்டும், என்ன இலக்கு? நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு குடும்பம், நல்ல உடல் சுகம், நல்ல ஐஸ்வர்யம், இதெல்லாம் கேட்க வேண்டியது என்பது உரிமை. மனிதனுடைய இருதயம் அதனை தேர்ந்தெடுக்கின்றது. ஆனால் அங்கு எப்படி செல்வது, யார் மூலியமாக செல்வது, எந்த வழியில் செல்வது என்று முடிவு செய்கின்றவர் உறுதிப்படுத்துகிறவர்னு ஒரு வார்த்தை இருக்கு. யூ டோன்ட் டிசைட். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு சபைக்கு போயிடணும், எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிருங்க. ஜெபம் பண்றீங்க.
சபைக்கு போறதுக்கு 5 வழி இருக்கு. இந்த வழியில தான் போவன் நம்ம முடிவெடுக்கிறது தப்பு. தேவன் கையில ஒப்படைச்சா எது பக்கமோ எது சேஃபோ அது வழியா கொண்டு போறது தேவன். கரெக்டா நான் சொல்றது? இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு என்னன்னா, கேட்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம், செய்யறத நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தப்பு புரியுதா உங்களுக்கு? தப்பு உணர்றீங்களா? ஆண்டவரே உம்முடைய சித்தம் அப்படியே நிறைவேறும், உம்முடைய சித்தம் அப்படியே நிறைவேறும், உம்முடைய சித்தமா சொல்லிட்டு அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்க? சொல்லிட்டு அப்புறம் ஏன் வீட்டிலே இருக்கீங்க? சொல்லிட்டு அப்புறம் ஏன் சொத்து சேர்க்குறீங்க? எனக்கு நியாயமா ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது வாட் த காட் வில்ஸ் ஐ வாண்ட் இன் லைஃப் அப்படின்னு சில பேர் பசப்புவாங்கல்ல, புரியுதா? தேவனுடைய சித்தம் என்னவோ அதுவே என் வாழ்க்கையிலையும் நிறைவேறட்டும் சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கோடி ரூபா சொத்து வச்சுருக்கீங்க, தேவனுடைய சித்தம் என்னவோ அதுவே நிறைவேறட்டும் சொல்கிறீங்கல்ல. தேவனுடைய சித்தம் என்னன்னா, ஒரு சிறுவன் வந்து ஒரு இளைய தளபதி ஒருத்தன் வந்து கேட்குறான், நான் உங்களை பின்பற்றுனா என்ன செய்யணும்? உன் சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு வந்துருப்பா அப்படின்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொத்து சேர்த்தவங்க வித்துட்டு வந்தீங்க? உங்களுக்கு தேவனுடைய சித்தம் தான் நடைபெறணும் உங்கள் வாழ்க்கையில். தேவனுடைய சித்தம் உங்கள் சொத்தெல்லாம் வித்துட்டு அவரை பின்தொடர்ந்து வரணும். எத்தனை பேர் செஞ்சீங்க? ஆமேன் அப்படியே உள்ள போயிருச்சு, வயிறுக்குள்ள அமிங்கிருச்சு. ஆமேன். அது அது மட்டும் உவமை இல்ல பாஸ்டர், அது அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்? இன்னைக்கு இந்த நீங்க பண்ற தப்பு அதுதான். தப்ப நல்லா உணருங்க. தேவன் எனக்காக கேட்பார். தேவன் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தானே கேட்கணுங்க. அதுதானே வசனம் போட்டிருக்கு, மரணமும் ஜீவனும். தேவன் உட்காந்து பேச மாட்டார், இன்னைக்கு ஒரு நாள் ஜீவனை கொடு, இன்னைக்கு ஒரு நாள் ஜீவனை கொடுன்ட்டு அவர் பேசி பேசி நீங்க நரகத்தை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. தேவன் அதான் சொல்ற, நீ கேளு, வழியை நான் முடிவு பண்றேன். இன்னொரு இடத்துலையும் சொல்றது அதுதான், நான் யுத்தம் பண்ணுவேன். எந்த யுத்தம் பண்ணுன்றதை நீ முடிவு பண்ணிடு, யுத்தத்தை நான் பண்ணிடுறேன். அந்த நேரம் நீ என்ன பண்ணணுமா? நம்ம இன்னைக்கு அதை விட்டுட்டு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தேவனுக்கு அது தப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கேட்கணும், தேவன் வழியை தேர்ந்தெடுப்பார். நம்ம கேட்கணும், தேவன் வழியை தேர்ந்தெடுப்பார். பரவாயில்ல, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. நம்ம அப்பதான் மண்டையில உரைக்கும். நம்ம கேட்கணும், தேவன் வழி நடத்துவார். நம்ம கேட்கணும், தேவன் வழி நடத்துவார். கேட்கணும், வழி நடத்துவார். சந்தோஷமா இருக்கணும், ரிப்பீட். புரியுதா? கேட்கணும், வெற்றியை நோக்கி வழி நடத்துவேன். ஏன்னா கேட்கிறவர் தோத்ததா சரித்திரமே கிடையாது. கேட்கிறவர் தோத்ததா சரித்திரமே கிடையாது. கேட்கணும், வெற்றியை நோக்கி போறோம், கொண்டாடுறோம், திரும்ப ரிப்பீட்டு, அவ்வளவுதான். இதுதான் ப்ரொசீஜர். கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மத்தேயு 7:7 வாசிக்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன வேணுமோ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவ்வளவுதான். சிம்பிள் 3 ரூல்ஸ். ஆஸ்க், சீக், நாக். யூ டூ தீஸ் திங்ஸ், டிசைட் வாட் யூ வாண்ட், ஐ லீட் த பாத். என்ன வேணுமோ முடிவு செஞ்சு கேளு, என்ன வேணுமோ முடிவு செஞ்சு தேடு, நான் பார்த்துக்கிறேன், நான் வழி நடத்துறேன், நான் யுத்தம் பண்றேன், நானே உன் தேவன். அல்லேலூயா. இதான் சப்ஜெக்ட். இப்போ பல சூழல்களில் பல வாழ்க்கையின் சங்கடங்கள் பல வழிகளில் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு அப்பப்போ சில தேவைகள் இருக்கு. அதெல்லாம் கேட்கணும்னு தேவன் சொல்றார். நம்ம இன்னைக்கு மனிதர்கிட்ட கேட்கறத விட யார்கிட்ட கேட்கணுமா? தேவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா எங்க இருந்து ஒத்தாசை வருதான்? வானத்தையும் பூமியும் படைத்த ஒத்தாசை வருது. இப்போ நமக்கு எல்லாம் ஒரு காரியம் கிளியர் ஆயிடுச்சுங்க. நம்ம தைரியமா கேட்கலாம். ஆமாவா இல்லையா? கேட்கலான்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். தேவன்கிட்ட நல்லா கேட்கலாங்க, கேட்கலாம். இப்போ கொஞ்சம் சீரியஸா, வாயில கேட்கறதுக்கு முன்னாடி கேட்கிற அந்த சப்ஜெக்ட் எங்கங்க உருவாகுது? இங்க முதல்ல இங்க யோசிக்கிறோம், அப்புறம் தான் வார்த்தையா பேசுறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு கோவத்தில் பேசுகிறவங்க யோசிக்காமல் பேசிடுவாங்க, வார்த்தையை விட்டுருவாங்க. அதனால பெரியவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பேசு. ஏன்னா வார்த்தை, பேசுகிற வார்த்தை மாம்சமாயிருங்க, திரும்பி வாங்க முடியாது. நம்ப மாட்டீங்களா? இங்கிலீஷில் அதனால தான் ஆல்ஃபபெட்ஸை சேர்த்து பேசுறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? ஸ்பெல்லிங்னு வான். ஸ்பெல்லுனா மேஜிக்னு அர்த்தம்.
ஐஎன்ஜினா ப்ரெசன்ட்னு அர்த்தம். ப்ரெசண்டா நீ பேசுற அந்த மேஜிக்கு உடனே நடைபெறும், மாம்சமாகும். அதனால தான் அதோடைய பேர் என்ன? ஸ்பெல்லிங். பார்த்து பேசணும், பார்த்து கவனமா பேசணும். இப்போ பேசுறதுக்கு முன்னாடி சிந்தையில தோன்றுதுங்க, இங்கேதான் தோன்றுது, இங்கேதான் உருவாகுது. என்ன தேவன்கிட்ட கேட்கலான்னு இங்கே தான் முடிவு பண்ணுறோம். இப்படி ஒரு தேவை இருக்குது, இப்படி இருக்குது, இதை கேட்கலான்னு முடிவு பண்ணி ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறோம். சரியா நான் சொல்கிறது? ஸோ இங்கே சிந்தையில் இப்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த சிந்தை இருக்குது பாருங்க, முற்றிலும் கரப்டட், ஃபுல்லும் நெகட்டிவிட்டி, ஃபுல்லும் சோகம், ஃபுல்லும் அழுக, ஃபுல்லும் ஏதாவது அவிசுவாசமாக தான் யோசிக்கிட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, சின்ன எஸ்தர் அம்மாவுக்கு இந்த வாரம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு, அதனால ஆண்டவரே ரெஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் உங்கள் மூளை உங்களுக்கு என்ன சொன்னிச்சு? எஸ்தர் அம்மா அவ்வளோதான், இதான் கடைசி வாரம் சொன்னிச்சா இல்லையா? இனிமே யாரையும் பார்க்க மாட்டேன் சொன்னிச்சா இல்லையா? நீங்களே நினைக்கலனாலும் உங்கள் மூளை சொல்லிச்சா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு உலகம் நம்மளை என்ன பண்ணியிருக்கு? டியூன் பண்ணி வச்சிருக்கு. ஆமாவா இல்லையாங்க? டியூன் பண்ணி வச்சிருக்கு, அந்த அளவுக்கு டியூனு. ஒன்றும் இல்லை, ஒன்றும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டை விட்டு காலையில் வரும்போது லைட்டாக கால் இப்படி தடுக்குனீங்க? யாரும் தடுக்கலையா? அதான் சந்தோஷமாக வந்திருக்கீங்க. தடுக்கி இருந்தால் இன்னைக்கு நாளே விளங்காமல் போயிடும். அவசகுணமாக இருக்கு. என்னங்க நீங்கள் தூக்க கலக்கத்தில் தட்டிட்டு வந்த அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி, நல்லது, சிறப்பான காரியங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு என்ன இருக்கு? மோசமான காரியங்கள் இருக்கு. தோத்துருவோமோ, இறந்து போயிடுவோமோ, வியாதி வந்துருமோ, பேரலைஸ் ஆயிடுவனோ, கடன் பற்றுவனோ இங்க. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? தப்பான வார்த்தையா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமாவா இல்லையா? இப்போ நம்மள்ட்ட ஒரு முடிவு கொடுக்கப்பட்டிருக்குங்க. நல்லது இங்கே தான் இருக்கு, தீமையும் இங்கே தான் இருக்கு. எது வேணும்னு முடிவெடுக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கு? நம்மள்ட்ட தான் இருக்கு. நல்லதை மட்டுமே யோசிப்போம், கெட்டதை. அதனால தாங்க பவுல் இருக்கார்ல, பிலிப்பியர் 4:11 வாசிங்க. 4:8 பிலிப்பியர் 4:8 வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை அப்படியே வைங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அப்புறம் சொல்லும் போது இதோட வசனத்தோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மூளையோடைய சிறப்பான அம்சம் என்ன தெரியுமாங்க? நேரில் நடக்கிறதுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசமே தெரியாது. சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. The mind doesn't know the difference between the reality and the imagination. கற்பனை திறனும் ரியாலிட்டி நேரில் நடக்குது பாருங்க, அது ரெண்டுக்கும் மூளைக்கு வித்தியாசமே தெரியாது. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, வெளியில அசுத்தமா ஏதாவது நடந்தாலும் சிந்தைய கற்பனை திறன்ல நடத்தணும்னு வைங்க, உங்க மனசு அதை நம்பிடும், இதுதான் உண்மை போல அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள வெளியில எவ்வளவு நல்லதா இருந்தாலும் உள்ள தீட்டு இருந்ததுன்னா உங்க மனசு நம்பிடும், இதுதான் போல, இதுதான் தீட்டு போல. புரியுதா நான் சொல்ற வர்றது? புரியுதா இல்லையாங்க? உங்க மனசுக்கு ஒரு தகுதி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, கற்பனை திறனுக்கும் ரியாலிட்டி நேரில் பார்க்குற சம்பவத்துக்கும் வித்தியாசமே தெரியாதான். இப்போ நேரில் கெட்டது நடந்தாலும் உங்கள் மனசில் நல்லதான், இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுது, நீங்கள் கற்பனை திறனை ரொம்ப நம்பி அது பக்கம் உங்கள் திசையை திருப்பிட்டீங்கன்னா உங்கள் மனசு அப்படியே நம்பிடுமா. ஆனால் வெளியில் எவ்வளோ நல்லது நடந்தாலும் உள்ளுக்குள்ளே லைட்டாக தீட்டு இருந்ததுன்னு வைங்க, இங்கே மனசை திருப்பினீங்கன்னா வெளியில் உள்ள நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, கெட்டது மட்டும்தான் நமக்கு நடக்கும்னு உங்கள் மனசு நம்பிடும். அதனால தான் பவுல் இப்போ ஒரு வசனம் எழுதினார். வாசிங்களா? திரும்ப வாசிங்க பார்ப்போம். கடைசியாக சகோதரரே, வெளியில எவ்வளவு தப்பா நடந்தாலும், உலகம் மாயையில நிறைஞ்சிருந்தாலும், உலகம் எவ்வளவு அசுத்தமா இருந்தாலும், சகோதரரே நீ என்ன செய்யணும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஓகே, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பேசிக்கொண்டிருங்கள் இல்ல, சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன்னா உலகம் மோசமா இருக்கு, அசுத்தமா இருக்கு, இச்சையா இருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் போது நீங்க அதுக்கு இடம் கொடுத்து இன்னும் மோசமா போயிடாதீங்க.
நீங்க என்ன செய்யுங்க, இதையே சிந்தித்து கொண்டு இருங்கள். நீங்கள் அப்படி சிந்திக்கும் பொழுது உங்க மனசு என்ன நினைக்குதான், இதுதாங்க உண்மைன்னு நம்பிடுதாங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும். மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஒரு படைப்புன்றது தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மனிதன்கிட்ட கொடுத்தது பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். உனக்கு என்ன வேண்டுமோ அதனை உருவாக்கிக் கொள். உனக்கென்று ஒரு வீடு இல்லை என்றாலும் நான் போய் உனக்கு உருவாக்கி விட்டு உன்னை அழைத்து செல்வேன். மேனிஃபெஸ்டேஷன். It is a technique. It is a blessing that was given to humans by God. என்னன்னா உனக்கு என்ன தேவையோ அதை நீ மனசுல நினைச்சு நன்றி சொல்லு, அதை நான் அப்படியே உனக்கு தருவேன். நீ படைத்ததை நான் உனக்கு அப்படியே இன்னும் மேலுமா தருவேன்றது தான் படைப்புடைய அர்த்தம், மேனிஃபெஸ்டேஷனுடைய அர்த்தம். அல்லேலூயா. இப்போ இதோடைய சிறப்பு என்ன தெரியுமாங்க? சிந்தையில் உள்ள ஒரு காரியத்தை மாம்சமாக்குறது தான் இதோடைய சிறப்பு. கண்ணுக்கே தெரியாத ஒன்றை கண்ணுக்கு தெரியாதாக்குறது தான் இதோடைய சிறப்பு. நம்ம சிந்தையில் தோன்றுகிற ஒரு எண்ணத்தை நம்ம வாழ்க்கையில் நடத்தி காட்டுறது தான் இதோடைய சிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட காசு இல்லை, ஆனால் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. ஒரு வீடை நினைச்சு ஆண்டவரே நீர் தந்ததுக்காக நன்றின்னீங்கன்னா சிந்தையில் உள்ள ஒரு எண்ணத்தை மாம்சமாக்கி காட்டுவதே இந்த டெக்னிக்குடைய சிறப்பம்சம், மேனிஃபெஸ்டேஷன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிந்தையில் உள்ளதை மாம்சமாக்குவது. மைண்ட் டு மேட்டர், மைண்ட் டு மேட்டர். சரி, இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன தெரியுமாங்க? ஜெபம். தி ஆர்ட் ஆஃப் பிரேயர். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் an art of prayer. ஜெபம். மேனிஃபெஸ்டேஷனோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்னங்க? ஜெபம். ஜெபம். ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெபம் எத்தனை பேருக்கு புரியும்? எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, கையை கீழே போடுங்க. இந்த ஜெபம், இந்த மேனிஃபெஸ்டேஷன் சப்ஜெக்ட தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது என்னத்தை பாஸ்டர் புரிய வைக்குது அப்படின்னா, இந்த டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வெளியில எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார். சிம்பாசனம் அமைத்து நமக்குள்ளே வசிக்கிறார்ன்றத இந்த டெக்னிக்கோட மையப்புள்ளி. இப்போ இந்த டெக்னிக்ல என்ன வேணும்னு நீங்க முடிவு செஞ்சு வசனம் வாசிச்சோம்ல, 11:24, பெற்றுக்கொண்டதை போல் ஜெபித்தால் அதை நீங்கள் பெறுவீர்கள்னு வாசிச்சோமா இல்லையா? வாசிச்சோமா இல்லையாங்க? இதுதாங்க ஜெபம். அங்கேயும் அதான போட்டிருக்கு. ஜெபம் என்றால் என்ன? ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொண்டதை போல் ஜெபித்தால் அதை நீங்கள் பெறுவீர்கள். சரியா நான் சொல்றது? வாசிங்க பாப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ நீ பாருங்க, இங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்னு பேசின ஒரே இடம் இதுதான். நான் சொல்றது சரியா? ஹலோ, நீங்க படிச்ச ஞானத்தை வச்சு கொஞ்சம் யோசிச்சே நீங்க பதில் சொல்லுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்னு இயேசு கிறிஸ்து பேசின ஒரே இடம் இதுதான். மற்றபடி எந்த இடத்துலையும் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்னு தேவன் பேசினதே கிடையாது. ஜெபம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம் நாமம் நாசிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. இது என்ன ஜெபம்? சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல, சொல்லி கொடுங்க. சரி, இப்போ அந்த ஜெபத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக. பரலோகத்திலே செய்யப்படுவது போல. ஓகே, ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. தெரியாதவங்க கூட்டத்தோட சேர்ந்து ஏன்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. சரி, இருங்க இருங்க இருங்க.
இருங்க இருங்க, உங்களுக்கு இப்படி சொன்னா வராது. முக்காடை போட்டிங்களா, கையை இப்படி வைங்க. இப்போ வரும் பாருங்க ஜம்முன் பிரேயரு. வாசிங்க நான்சி அக்கா, சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கும் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிரேயர் தெரியுமா இது? நீங்க யாரும் சரியா பண்ணல, அடைக்கல் சிஸ்டர் மட்டும்தான் சரியா பண்ணாங்க. சரியா கையை வச்சு பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவை நாமம் பரிசுத்தப்படுவதாக. சரியா? இப்போ இந்த பிரேயரை கொஞ்சம் கவனிங்க. எங்கேயாவது ஆண்டவர் இந்த பிரேயரை சீசர்கள் சொல்லிக் கொடுக்க, ஆண்டவரே நாங்கள் கையேந்தி நிற்கின்றோம், ஓட்டை பானையாக நிற்கின்றோம், மண்ணில் ஊறுகின்ற புழுவாக இருக்கின்றோம், நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொள்ளுகின்றோம், எங்கள் மேல் இறங்கும், உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அசைவாடட்டும். இதெல்லாம் அங்க ஏதாவது இருக்கா? இந்த ஜெபத்துக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், என்ன தெரியுமா? நன்றியின் ஜெபம். தேவன் பிதாவானவர்கிட்ட சொந்த மகன் போல கேட்கிறார். பாத்தீங்களா இல்லையா? நாங்க கடனாளிகளை மன்னிச்சது போல நீங்க எங்க கடனை மன்னிச்சதுக்காக நன்றி, சாப்பாடை தந்ததுக்காக நன்றி கேட்கிறாரா இல்லையாங்க? கொஞ்சம் பாருங்க, நீங்க பைபிள் வச்சிருக்கீங்களா பாருங்க. எங்கேயுமே தேவன் போய் செய்வீரா, இந்த அடியேனுக்கு செய்வீரா, இந்த பாவியை கழுவுவீரா? ஆண்டவருக்கு உங்களை குளிப்பாட்டி கழுவுறது தானே வேலை. ரத்தத்தினால் என்னை சீல்படுத்துவீரா? சீல்படுத்திடுவாரு. ஜாக்கிரதையா கேட்கணும். கேட்கும் போதே நக்கல் அடிக்கிறேன்னு இல்லை, இது உண்மை. சீரியஸா நீங்க ஏதாவது தப்புலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணாதீங்க. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு இது தெரியும், இந்த ஜெபம் எத்தனை வருஷமா யுகம் யுகமா கடந்து வரப்போகுது அப்படின்னு. அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்ச இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்மெல்லாம் ஜெபம்னு ஆரம்பிச்சா முதல்ல ஒரு 5 நிமிஷம் அப்படி பணிவோட பணிரோமா இல்லையா? பணிரோமா இல்லையாங்க? என்னன்னு ஆரம்பிக்கிறோம் ஜெபத்தை இன்னைக்கு? முதல்ல ஒரு 2 நிமிஷம் தேவனுக்கு தேவன் மகத்துவத்தை பாடுறோமா இல்லையா? அதிலோகத்தின் பிதாவே செய்றீங்களா இல்லையா? வேற எப்படிலாம் ஜெபம் ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்ப மட்டும் அமைதியா இருக்கீங்க? அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் போதகரே, ஜீவனுள்ள தேவனே, ஆகாபை ஓடவிட்டவரே, நித்திய ராஜாவே, சர்வலோக பிரபுவே, சமாதான குத்துவிளக்கே. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் என்ன செய்யறோம்? பிதாவானவருக்கு வாழ்த்து கிடையாது. இப்போ உள்ள பாஷையில சொல்லணும்னா சோப் ஹே, ஐஸ் ஹே. ஏன்னா கேட்க போற விஷயம் பெரிய பெட்டிஷன். அதனால போறதுக்கு முன்னாடி உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, ஏன்னா லிஸ்ட் பெருசு. அதனால ஃபர்ஸ்ட் ஐஸ். ஆண்டவருக்கு தெரியாது இல்லை நீங்க ஐஸ் வைக்கிறீங்களா இல்ல காபி ஊத்துறீங்களான்னு. ஐஸ் ஃபர்ஸ்ட். அப்படிலாம் ஆரம்பிச்சாதான் ஜெபம். யாரு சொன்னா? இங்க ஒரே மகன் அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றாரு? பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம் நாமம். ஒரு 2 லைன் தாங்க. நீங்க இன்னைக்கு போட்டு அப்படியே லிஸ்ட், அப்படியே காதேஸ் வனாந்திரத்தை பிளந்தவரே, கம்பீரமாய் கர்ஜித்தவரே, சாரோடின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 10,000 வருது பாருங்க, 10,000 சிறந்தவரை உம்மை வணங்குகிறோ. அங்க ஜனம் மகத்துவம் தாங்க, இல்லைன்னு சொல்லல.
ஏன் இதெல்லாம் ஆண்டவரே பண்ணலை? 2 வார்த்தை, வர்ற மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உன் நாமம் பரிசு. அதுக்கப்புறம் என்னங்க தேவன் செய்கிறாருன்னு பாருங்க. கேட்க ஆரம்பிக்கிறாரு. பிதாவானவருக்கு தான் மகிமைங்க செஞ்சிட்டாரு. அடுத்து நேர கேட்குறாரு, என்ன தேவைன்றதை கேட்குறாரு நேரடியா. 2வது அதையும் கொஞ்சம் பாருங்க. கேட்கும் போது தருவீரா, மாட்டீரா, செய்வீரா, செய்ய மாட்டீரா, அதெல்லாம் கிடையாது. செஞ்சதுக்காக நன்றின்ற முறையில் கேட்டுட்டு போயிட்டே இருக்கார். இந்த ஜெபத்தை சீஷர்களுக்கு சொல்லித்தரார். சொல்லி தந்துட்டு ஜெபத்தோடைய ஒரே ஒரு ரூல் என்னன்றத மார்க் 11:24 பேசியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எதை வேணும் என்று கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டதை போல் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் பிரேயருடைய ஒரே ஒரு ரூல். வேற ஏதாவது ரூல் இருக்காங்க? ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ண வேண்டும், சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபம் பண்ண வேண்டும், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண வேண்டும், திறப்பின் வாசலில் ஜெபம் பண்ண வேண்டும், வயித்தை பட்டினி போட்டு ஜெபம் பண்ண, இப்படி எங்கேயாவது இருக்கான்னு பாத்தீங்களா? நோ ரூல். பிரேயருக்கு எந்த ரூலுமே கிடையாது. ஒரே ஒரு ரூல். என்ன ரூலு? ஜெபம் பண்ணும் போது பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிக்கணும், அதை நீங்க பெறுவீங்க. இதுதான் ரூல். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சும்மா எங்கே இருந்தா வரல. தேவன் தான் அந்த விதையை உங்களுக்குள்ள போடுறார். இப்போ அந்த விதையை நீங்க என்ன செய்யணுமா? தேவன்கிட்ட கேட்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது அரை கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி, பிதாவானவரே, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இதை நீ சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். என்ன வேணும்ன்றத கேட்கறதுல கிளியரா இருக்கணும். சொல்றது புரியுதாங்க? கிளியரா கேட்கணும். ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்யத்தை தந்ததுக்காக நன்றி அப்படின்னீங்கன்னா 1 லட்ச ரூபா கேட்ட இடத்துல ஆண்டவர் அன்னைக்கு தேவையான 1000 ரூபாயை மட்டும் தருவார். ஏன்னா நீங்க சரியா கேட்கல. நீங்க என்ன கேட்டீங்க? ஐஸ்வர்யம் வேணும். அதுவும் ஐஸ்வர்யம் தானங்க. கேட்கும் போதே, ஆண்டவரே, எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு தேவை இருக்கு, அதை நீ சந்தித்ததுக்காக நன்றி. என்ன குறைஞ்சு போயிட போது? பிதாவானவர்கிட்ட தானே கேட்கிறோம், உங்க அப்பாட்ட தானே கேட்குறீங்க, தப்பே கிடையாதே. கேட்குறீங்க. கேட்ட உடனே ஜெபத்தோட சிறப்பம்சமே என்ன தெரியுமாங்க? அமைதியா உட்காந்து கற்பனை திறன். வெளியில பார்க்கல, கையில இல்ல, காசு இல்ல, வெளியில எல்லாமே அசுத்தமா இருக்கு. ஆனா அமைதியா உட்காந்து கற்பனை திறன்ல ஆண்டவர் யார் மூலியமாக சந்தித்தது போல, அந்த பணத்தை நீங்க கையில வாங்கினது போல, பெற்றுக்கொண்டது போல நினைத்து நன்றி செலுத்திட்டு, இது நடந்து விட்டது, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார், எந்திரிச்சு போறீங்க பாருங்க. இதுவே சிறப்பான ஜெபம், உண்மையான ஜெபம். அப்படி நீங்க செய்யும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல வச்சு நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது, இவை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றார்? கூட கொடுக்கின்றார், பாதப்படியில் போடுகின்றார். ஏன்னா மகன் கேட்டு தேவன் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஆமென். இன்னைக்கு தேவன் நோன்னு சொன்னா நீங்களாம் இன்னைக்கு ரொம்ப அஃபண்ட் ஆயிடுறீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேண்டான்னு இல்லை, இப்போ வேண்டான்னு தான் அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? நோ இஸ் நாட் a rejection. நோ மீன்ஸ் நாட் நவ் பட் வெரி சூன். இப்போ வேண்டாம், கொஞ்சம் பொறு. என்ன வேணும்னு கேட்டுட்டீங்க, அது எந்த நேரத்தில், எந்த வழியில, யார் மூலியமான்றதை தேவன் முடிவு செய்வார். நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருப்போம், அவர் யுத்தம் பண்ணுவார். கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு நாம் நன்றி செலுத்துவோம். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறோம். ஜெபத்தில் வரும்பொழுது எப்படி வர வேண்டும் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். ஆனந்த சத்தத்தோடு, ஆர்ப்பரிப்போடு. தாவீது அத்தனை போற பார்த்தவங்க. அவனுக்கு, அதாவது தேவனுக்கு சங்கீத பாடல் பாடினதே அவன் தான். ஆமாவா இல்லையா? என்னங்க, பாடினாரா இல்லையா? தேவனுக்கு முதல்ல பாட்டு பாடினது யாரு? தாவீது தான். தாவீது தான் பாடுறாப்ல, கிண்ணறை வச்சுக்கிட்டே பாடுறாப்ல. அப்படிப்பட்ட தாவீது சங்கீதம் 100ல் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பார், எத்தனை போருக்கு போயிருப்பார், எத்தனை பேரை சந்திச்சிருப்பார், எத்தனை ஜெபம் ஏறெடுத்திருப்பார். அப்படி ஜெபம் பண்ண தாவீது பிரேயருக்கு, தேவனுடைய சந்நிதிக்கு வரும்போது, தேவனிடத்துல ஜெபம் பண்ண வரும்பொழுது எது சரியான ஜெபம்ன்றத தாவீது சங்கீதம் 100ல் எழுதியிருக்கார். வாசிங்க பாப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் ஜெபம் பண்ண வரும்பொழுது என்ன பண்ணணுமா? கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட ஆராதனை, மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும்? ஆராதனை. அடுத்து, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்.
நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்குகிறார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல துக்கத்துடனும் பாரத்தை தேவன் மேல் இடத்திலும் எப்படி ஏதாவது இருக்கா? கிடையாது. ஏன்னா தாவீதுக்கு இந்த படைக்கின்ற இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற முறை அவருக்கு தெரியும். அப்போ ஜெபம்ன்றது நம்ம விண்ணப்பத்தை ஏந்தி நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்துல இருக்கிற இடம் கிடையாது. ஜெபம்ன்றது போய் ஒப்படைச்சு ரிசல்ட்டை வாங்கிட்டு வர்றது தாங்க ஜெபம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம ஜெபம்னு எதுக்கு வரோம்? பாரத்தை கொட்டி தேவன்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை வைக்க வரோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஜெபம் அது கிடையாது. ஜெபம் என்ன தெரியுமா? விண்ணப்பத்தை ஒப்படைச்சு ரிசல்ட்டை கையோட வாங்கிட்டு போறது தான் ஜெபம். ஆமென். கொரிந்தியர்ல ஒரு இடத்துல இருக்கு, ஜெபம் பண்ணும் பொழுது நன்றியுடன் உங்கள் ஜெபத்தை ஏறிடுங்கள். give every petition with thanksgiving இருக்கு. not with sincerity, not with humble, not with humility, அதெல்லாம் எதுவுமே போடல. பட் in thanksgiving ஒரு வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. thanksgiving நன்றி செலுத்துவது. இன்னைக்கு ஜெபத்தோட ஆர்ட்டே அதுதாங்க. ஜெபம்ன்றது ஒரு சிறந்த கலை. என்னை கேட்டீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த பாத்திரம்லாம் செய்கிறாங்கல்லங்க, பானை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக அதை ரெடி பண்ணுவாங்க, சூப்பரா. அத மாதிரி கலை ஜெபம். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? தனியாக ஜெபம் பண்ணும் பொழுது உட்காந்து அரைக்கதவை பூட்டி கொண்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், இன்னைக்கு சப்போஸ் ஞானதாஸ் அங்கிளுக்கு ஒரு வீடு வேணும், பெரிய வீடு, சொந்த வீடு வேணும் அப்படின்னா ஜெபத்தில் எடுத்துட்டு வர்றாரு, அரைக்கதவை பூட்டுறாரு, தேவன்கிட்ட உட்காந்து ஒரு வீடை கண்ணு முன்னாடி பார்க்கறாரு, அந்த வீட்டுக்குள்ள நின்று தான் மனைவியுடன் பேசுற மாதிரி சிந்திக்கிறாரு. பெற்றுக்கொண்டதை போல நன்றி சொல்லிட்டு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வைங்க, சிந்தையில் உள்ள பொருளை தேவன் மாம்சமாக மாற்றுகிறார். இதுவே ஜெபம். அல்லேலூயா. இதுதான் ஜெபம். ஆமே. இன்னைக்கு கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. பாரத்தை என் மேல வச்சிருன்னு தேவன் சொல்லியிருக்காரு. பெற்றுக்கொண்டதை போல நினைச்சுக்கோ, நான் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டியும் நம்ம ஏன் செய்ய மாட்டேன்றோம் இன்னைக்கு? சரி பாஸ்டர் இவ்வளோ பேசுறீங்க, இதை யார் பைபிள்ல செஞ்சு காமிச்சிருக்கார்? பேசின ஆளே செஞ்சு காமிச்சிருக்கார். வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 21:18-22 வாசிங்க பார்ப்போம். இதை பேசின மனிதரே அதை செஞ்சு காமிச்சிருக்கார். வாசிங்க பார்ப்போம். 21:18-22. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல். நீங்கள் அங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிருங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் என் மூலியமா செய்வாரா, தகுதியா அப்படி என்ன வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் செய்வது மட்டும் அல்லாமல். இந்த மலையை பார்த்து, அத்திமரம் இல்லங்க, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. இந்த அத்திமர சப்ஜெக்ட் மார்க்லயோ லூக்காலயோ வாசிக்கும் போது காலையில கிராஸ் பண்ணும் போது அதை பார்த்து சபிக்கிறார். சாயந்தரம் ரிட்டர்ன் ஆகும் போது அது பட்டு போயிருக்கு, எல்லாரும் மிரண்டு போறாங்க கூட உள்ளவங்க எல்லாம். சப்ஜெக்ட் என்ன தெரியுமாங்க? இங்க இயேசுநாதர் எங்கேயாவது ஆண்டவரே எனக்கு இது இஷ்டம் இல்லை, பட்டு போகும்படி செய்வீராக, பட்டு போகும்படி செய்ய முடியுமா அப்படிலாம் கேட்கல. பட்டு போனதா நினைச்சு என்ன சொல்லிட்டாரு? இனி ஒரு காலம் நீ கனி தர மாட்டாய், சிந்தையில முடிவு பண்ணிட்டார். பெற்றுக்கொண்டதை போல் ஒரு காலமும் கனி தர மாட்டாயின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் பாட்டுக்கு கவலைப்படல, துக்கப்படல, தேவன் கையில ஒப்படைச்சிட்டு தான் சொன்ன காரியம் நிறைவேறினதுக்காக நன்றின்னு தேவன் கையில கொடுத்துட்டு போயிட்டார். சாயந்தரம் வரும்போது பட்டு போயிருந்தது.
அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, அடேங்கப்பா இது பெரிய விஷயமா இருக்கு, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு வியந்து போயிருக்கமோ சொல்றாரு, ஐயா அத்திமரம் மட்டும் அல்ல, நீயும் செய்வ. நீ செய்யும் போது என்ன செய்றீனா, அத்திமரம் கிடையாது, இந்த மலை இருக்கு பாரு, அதை நகர்ந்து போய் தண்ணியில் இது பண்ணுன்னா அது அப்படியே நடக்குமாப்பா அப்படின்றார். ஆமேன். சரி பாஸ்டர், இதெல்லாம் சரி, இதை யார் செஞ்சு காமிச்சிருக்கா அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் இஸ்ரேல் பயணம் போயிருந்தோம் 2016. அப்போது இஸ்ரேலில் ஒரு சபைக்கு கூட்டு போனாங்கங்க. ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இல்லை, ஓகே. அந்த சபை என்னங்க இங்கே ஆண்டவர் என்னங்க பண்ணாருன்னு கேட்டோம். இல்லைங்க ஆண்டவர் ஒன்றும் பண்ணலை, இங்கே ஒரு ப்ரீஸ்ட் ஒன்று பண்ணாருன்னு. எங்களுக்கு ரொம்ப என்னங்க ஆண்டவர் இடத்த பார்க்க வந்தால் நீங்கள் என்ன யாரையோ ஒருத்தரை பார்க்க. அவங்க சொன்னாங்க, இந்த மலையை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்ற வசனம் கேள்விப்பட்டீங்களான்னாப்ல அந்த கைடு. ஆமாங்க அப்படி, அதை செஞ்சு நடத்தின இடம் இதுங்கன்னாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோம். இந்த ரொம்ப வருஷம் கழிச்சு பைபிளில் நடந்தது கிடையாது. ஒரு அரசருடைய காலத்தில் அங்கே ஒரு சாமியார் இருந்திருக்காரு. தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தணுன்றதுனால அங்கே உள்ள கோயிலை இடிக்கணும்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சாமியார் சொல்லியிருக்காரு, முடியாது, நான் இங்கேருந்து நவர மாட்டேன்னொடனே அரசன் சொல்லியிருக்கான், ஓகே உனக்கு ஒரு சேலஞ்ச், நீ வணங்குற தேவன் உண்மையாக இருந்தா உன் முன்னாடி இருக்கிற மலை 100 அடி தள்ளி இருக்கணும். அப்படி தள்ளிட்டா நான் இந்த சபையை விட்டுடுறேன், உனக்கு நான் பெரிய சபையாக கட்டி தந்துடுறேன், இதான் சேலஞ்சு. இல்லைன்னா சபையும் இல்லாமல் பண்ணிடுவேன், ஒன்னையும் இல்லாமல் பண்ணிடுறேன். சொல்றது புரியுதா? இதான் சேலஞ்ச். 7 days டைம். 7வது நாள் காலையில் அரசர் வராரு. வந்து சாமியார் முன்னாடி நின்றுட்டு திரும்பி மலையை பார்த்தா மலையை காணுங்க. மலை 100 அடி தள்ளி இருந்ததா. அவன் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு எப்படிங்க அதை செஞ்சீங்கன்னு கேட்டானா. அப்போ அவன் சொன்னாரான் சாமியார், நீ மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அது அப்படியே ஆகும் என்று என் வேதம் சொல்லியிருக்கிறது, என் தேவன் நல்லவர் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல இன்னைக்கு அவ்வளோ பெரிய சபை இருக்கு. நான் நேரில் போய் பார்த்தேன், நான் சாட்சி. புல் அரிச்சிருச்சு அதை கேட்ட உடனே. ஆமே, என்ன செஞ்சிருப்பார் அந்த சாமியார் 7 நாளைக்கு? நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிருப்போம்? காலையில் எழுந்ததும் காலில் விழுவதும், மாலை ஆனதும் புலம்புது கிருபையே. இன்னைக்கு ஒரு பில்லு கட்டணும், பணம் இல்லை. தேவன் அந்த பணத்தை தரதுக்குள்ள நைய புடைச்சிடுறீங்களா இல்லையா? தேவனை டைட்டு, நட்டே கலந்துருங்களா, அப்படி டைட்டு. என்ன டைட்டு? பயங்கர விசுவாசமான ஜபமா இருக்குன்னு பார்த்தா உட்காந்து தாரையா. காவேரியில் உட்கார வச்சா கூட நிரம்பி ஓடிடும் போல. கர்நாடகாட்ட தண்ணியே வாங்க வேண்டாம். நம்ம தந்துருங்க, என் மானமே கப்பல் ஏறிடும், தந்துருங்க 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 தந்துருங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அதாவது எந்த அப்பாட்டங்க போய் ஒரு காரியத்தை வேணுன்னும் போது தந்துருங்க, வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அழுதுருக்கீங்க? இளங்கொண்ணன் என் கூட சில நேரம் காரில் வரும்போது தீபன்ட்டையோ இல்லை சிவானிகிட்டையோ இருந்து ஃபோன் வரும். அப்போ சிவானி பேசிகிட்டு இருக்கும் போது தீபன் தூத்துக்குடி போயிருந்தோம். அப்போ தீபன் ஃபோனை வாங்கினாப்புல. வாங்கி அப்பா என்ன நிலைமையில் இருக்கார் அதெல்லாம் யோசிக்கல பையன். ஃபோன் வாங்கி, அப்பா வரும்போது மெக்ரோனோ அந்த கருப்பு கலரில் அப்படி உருண்டை உருண்டையாக இருக்கும்லப்பா, அது வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு இல்லைங்கண்ணா டே அப்படின்றதுக்குள்ள உட வச்சுட்டான் டப்புன்னு. பேச்சே கிடையாது அதுக்கு மேலே. நான் பக்கத்தில் நிற்கிறேன், எனக்கு கேட்குது. எதுவுமே இப்படி எத்தனை பேர் உங்கள் அப்பாட்ட பண்ணியிருக்கீங்க? நான்லாம் பயங்கரமாக பண்ணுவேன். இல்லைங்கண்ணா அதுக்கு சாட்சி. காரில் போயிட்டு இருப்பார், ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கேன், பணம் அனுப்பிடுங்க. சரி, பேச்சே கிடையாது அதுக்கு மேலே. நான் பண்ணியிருக்கேன், நீங்களாம் பண்ணது கிடையாதா? என்ன உங்கள் அப்பாட்ட போய் அப்படியே லைனில் அனுப்பிங்களா? கொடுங்க ஐயா, எனக்கும் ஒன்று கொடுங்கள் ஐயா, ஐயா இந்த அடியனுக்கு ஒரு பிச்சை போடுங்கள் ஐயா, இந்த ஆண்டியை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் ஐயா. பண்ணியிருக்கீங்களாங்க? கேட்குறது புரியுதா இல்லையா? உங்கள் அப்பாட்ட எத்தனை பேர் அப்படியே கெஞ்சி கேட்டிருக்கீங்க? அடம் பிடிக்கிறது வேற, அது வேற, அது வந்து கொழுப்பு. இது சாதாரணமா ஏதாவது முக்கியமான தேவை இருந்தால் எப்படிங்க போய் கேட்பீங்க? இந்த தேவை இருக்கு எனக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து, அவ்வளோதானங்க.
யாராவது போட்டு கெஞ்சுவீங்களா? அப்படியே காலில் உளுந்து அப்படியே தொங்குவீங்களா ஐயான்னு? கிடையாது. யாருமே இன்னைக்கு அப்படி பண்ணது கிடையாது. அதை தானங்க தேவனும் பண்ண சொல்றாரு. பிதாவானவர் உன்னுடைய தகப்பன்னே சொல்லிட்டாரு, உன்னை படைத்தவர் அவர் தான், அவருடைய சாயலும் ரூபமாகவே படைச்சிருக்க சமயத்தில் நீங்கள் ஏன் ஒரு உரிமையாக கேட்க மாட்டேன்றீங்க? நீங்கள் உரிமையாக கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஜெபோன்னு ஆரம்பிச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் ஸ்தோத்திரம். ஏன் அழுவுறீங்க? எங்கேயாவது பைபிள் உங்க கையில் இருக்கு, அழுதால் ஜெபம் நடைபெறும் அப்படின்ற வசனம் இருந்தா கோடிட்டு காமிங்க பார்ப்போம். கோடிட்டு அண்டர்லைன். ஐயா, ஒரு குரூப் இதை ரொம்ப தீவிரமா செய்றீங்க. அதாவது ஜெபம் வந்தாலே அழுவணும்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. முற்றிலும் தவறு. அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா தாவீது பொய்யாயிருவாரு. இல்ல பாஸ்டர் தாவீது தான் உண்மையா அப்படின்னா, தாவீது உண்மை, நீங்க அழுறதை நிறுத்திடுங்க. செய்யக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது செய்யக்கூடாது. ஏன்னா வந்து ஜெபம் பண்ற ஆளு மரணத்தை ஜெயிச்சவருங்க, அவர்கிட்ட ஏங்க அழுவுறீங்க? இன்னைக்கு ஏன் உரிமையா நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் இன்னைக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஆட்சிட்டு இருந்து வாங்கணும்னா ஆட்சிட்ட போய் கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஆட்சி அவர்களே தருவீரா மாட்டீரா, நமக்குள் நடந்த பகையை மறந்து விட்டு அப்படிலாம் ஏன்னு, ஆட்சி எனக்கு வேணும். எங்க அம்மாட்டெல்லாம், யார் உங்க அம்மாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க? கேட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் எதையோ கொலக்கட்டையை தூக்கி வாயில இது பண்ண மாதிரி ஊன்னு உட்காந்துருக்கீங்க? எனக்கு ஆசை இருந்தா நான் நேரடியாக கேட்டேன், பிரியாணி இன்னைக்கு செய்யணும், செய்ய முடியுமா? உடல் சுகம் நல்லா இருக்கா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருங்க, எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே அவ்வளவுதான். தேவன் உங்களை இப்படி கேட்க சொன்னா நம்ம போய் ஏன் இன்னைக்கு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனேன்னு இருக்கீங்க? நான் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன், நிறைய ரீல்ஸ்ல பார்த்துட்டே வரேன். வாங்க வாங்க வாங்க, அதுக்காக தான் நானும் காத்திருந்தேன். கமான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு. இதுல சயின்ஸ் கொஞ்சம் பேசுவோம். இன்னைக்கு தண்ணிய நீங்க இந்த நிலத்துல விதைச்சிங்கன்னா என்ன ஆகும்? மரம் வளருதா? என்ன ஆயிருது? எவாப்ரேட் ஆயிரும், ஆவியா மாறி காத்தோட போயிரும். சரியா நான் சொல்றது? இன்னைக்கு ஜெபம் பண்ற இடத்துல கண்ணீரை விதைச்சா ஜெபத்தோட பதில் கிடைக்குமா? இல்ல தேவனுடைய வசனம் என்ற விதையை விதைச்சா பதில் கிடைக்குமா? பதில் சரியா இருக்கணும். கண்ணீரை விதைச்சா பதில் கிடைக்குமா? இல்ல விதைய விதைச்சா பதில் கிடைக்குமா? விதைய விதைக்கணும். அப்போ அங்க சப்ஜெக்ட் என்னன்னா, கண்ணீர், பயங்கரமான துக்கம், பயங்கரமான சோகத்தில் இருக்கும் பொழுது என் வசனத்தை விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். அதுதான் சப்ஜெக்ட்டுங்க. பவுல் செஞ்சார்லங்க, அதுதான். அது ஏன் இன்னைக்கு கண்ணீர் நமக்கு தானாவே வருதா? முடியாத சூழல்ல, முடியாத பட்சத்துல, ரொம்ப மனசு உடைஞ்ச நேரத்துல பவுலை சீலாவை அடிச்சு போட்டாங்கல்லங்க, அதுதான் கண்ணீரோட விதைக்கிறது. நல்ல ஏசி ஃபேன்ல உட்காந்துட்டு பெட்டில் அப்படி கண்ணீரோடு விதைக்கிறவர், அது வேலைக்காவாது. தட் டசன்ட் வொர்க். இன்னைக்கு ஜெபத்துல வந்து உட்கார்றீங்கல்ல, நிறைய சர்ச் இன்னைக்கு ஏசி கண்டிஷன்டா இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? நிறைய சர்ச்சில் இன்னைக்கு ஃபேன் ஓடுது, நல்ல காத்தோட்டம் இருக்கு, நல்ல சௌரியமா உட்கார்ந்துருக்க இடத்துல எதுக்கு கண்ணீர் வருது? உங்களுக்கு பிரச்சனை நினைச்சு கண்ணீர் வருது பாஸ்டர். அப்போ என்ன செய்யணும்? தேவன் சொல்லியிருக்கார், கண்ணீரோட நீங்க என்ன விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும். இன்னைக்கு நீங்க வசனம் விதைக்கிறது இல்லையே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல வேளை கேட்டீங்க, கிளியர் பண்ணிரும். நீங்க கண்ணீரை மட்டும்தான் விதைக்கிறீங்களே தவிர வசனத்தை விதைக்க மாட்டேன்றீங்க. இதுதான் நீங்க செய்யற தப்பு. கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமான்னு ஒரு வசனம் இருக்கே, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சும்மா சும்மா அழுது அது கவலைப்படுகிறது தானே. அதனால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? முடியாது. ஆனா கண்ணீர் சிந்தினாலும் பரவாயில்ல, என் தேவன் நல்லவர்னு விதைக்கிறவன் வெற்றி பெறுகின்றான். அல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு ரொம்ப துயரத்தில் இருக்கீங்க, உங்களால் நிறுத்த முடியாத அழுக வருது. அந்த சமயம் நான் விசுவாசிக்கின்ற தேவன் நல்லவர். அவர் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் தருவார். என்னை வாளாக்காமல் கீழாக்காமல் இதை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு கண்ணீரை தடைக்கிறீங்க பாருங்க, அவன் வெற்றியாளன். ஏன்னா அவன் விதைச்சது வசனத்தை.
உயிருள்ள வசனத்தை. வசனத்தை பேசுனதுனால வசனம் என்ன ஆகுதான்? ரெட்டிப்பான மாம்சமாகி அது உங்களுக்கு கிருபையா வந்து நிக்குது அவங்க வாசல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம்னு போனா தயவுசெய்து இப்படி போகாதீங்க. ஜெபம் பண்ண போற ஆள் யாரு? என் தகப்பன், என்னை படைத்தவர். அவர் என்ன சொல்லியிருக்கார்? உனக்கு என்ன வேணுமோ பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணு. வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அப்ப நான் போறேன், இன்னைக்கு ஜெபத்துல உட்கார்றேன், அரை கதவை பூட்டுறேன், சிந்தையை பூட்டுறேன், எந்த வித அசுத்தமும் எனக்குள்ள நெருங்காதபடி சிந்தையை பூட்டுறேன். பூட்டிட்டு என்ன செய்யறேன்? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு ரூபா கடன் இருக்கு, இந்த அமௌண்ட்டை நீர் தந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ்டர் செய்யணும்னா கற்பனை திறனை பயன்படுத்தணும். எப்படின்னா, ஆண்டவர் பணத்தை தந்ததாகவும் நான் எங்க அம்மா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார்னு என்கிட்ட சொல்ற மாதிரி நான் கற்பனை செஞ்சுட்டு கொடான கோடி நன்றின்னு ஒப்படைச்சிட்டு வெளியில வந்துட்டேன்னு வைங்க, அது மாம்சமாயிரும், நான் வெற்றி பெறுவேன். அல்லேலூயா. வார்த்தை மாம்சமாகும். சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவ. இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் பிரேயருடைய கலை. இனிமேட் பிரேயர் வந்து ஒரு தனிப்பட்ட நேரம் சோகத்தை தெரிவி. பிரேயர் இஸ் அன் ஆர்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஜெபம் என்பது கலை, படைக்கும் கலை, மேனிஃபெஸ்டேஷன், படைக்கும் கலை. உள்ள போறீங்க, என்ன வேணுன்றத படைக்கிறீங்க, தகப்பன்ட்டு ஒப்பு கொடுக்குறீங்க, வந்துடுறீங்க. அவர் எகிப்து வழியா நடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நேரத்தில் கானான்ல சேர்த்துருவார். அதுதான் நம்ம தேவன். ஆமென். அதனால இனிமேட்டு பிரேயர்ல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும் பொழுது நன்றி மட்டும்தான் செலுத்தணும். எந்த பெட்டிஷனா இருந்தாலும், உடல் சுகம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பணம், வீடு, சொத்து, சுகம், எதுவா இருந்தாலும் பெட்டிஷன் என்ன பண்ணணும்? தந்ததுக்காக நன்றின்னு தான் நீட்டணுமே பெட்டிஷனை. தருவீரா மாட்டீரா அதெல்லாம் நோ. தந்ததற்காக கோடான கோடி நன்றி, உம் நாமம் மகிமைப்படுவதா. செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாவீது எழுதின சரியா போயிடுச்சா? உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நிறைவேற்றினவருக்கு நன்றி. துதியும் புகழும் பிரம்மாண்டமா ஒரு சன்னதியில பாடிட்டு வெளியில வந்து நிம்மதியா இருந்துடணும். தேவன் கையில ஒப்படைச்சிட்டேன், தேவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதை போல நடக்கணும், பேசணும், சிந்திக்கணும். தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென். அதனால இந்த ஆர்ட்டை டக்குன்னு எடுத்தோடனேலாம் வராது. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் சுகமா என்ன வரும், தேவையில்லாத என்ன வரும், அவிசுவாசமா என்ன வரும், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணும்போது நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி சொல்லி அற்புதம் பெற்றவர்கள் கையை உயர்த்துங்க பார்ப்போம். இன்க்ளூடிங் மீ. தேங்க்யூ. அல்லேலூயா. இன்க்ளூடிங் மீ. இந்த ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம் டெஸ்ட்டுக்கு போவோம். அடுத்த வாரம் எத்தனாவது தேதி சண்டே வருது? 7th 8 ஓகே. 8th ஜூன் வரதுக்குள்ள என்ன பண்றீங்கன்னா, ஒரு தேவையை முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கும் இல்லவா, தேவையை முடிவு பண்ணி 7 நாள் ஜெபத்தில் வேற எதுவும் பண்ணாதீங்க. அதை பெற்றுக்கொண்டதை போல, கையில வாங்கினது போல கற்பனை திறனை பயன்படுத்துங்க. கண்ணுக்கு தெரியலனாலும் கற்பனை திறனுக்கு தெரியும். பயன்படுத்தி அதை பெற்றுக்கொண்டதை போல உணர்றீங்க பாருங்க. அந்த உணர்வோட நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு அதை பத்தி கவலையே படாதீங்க. 7 days, 8th day you will have the miracle. Amen. 8th June, I want it to be a miraculous day. அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்க. சின்ன விஷயமா, பாஸ்டர் பெரிய விஷயமா கேட்டு மனம் நொந்து போகக்கூடாது. சரி, சின்ன விஷயமா கேளுங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மழை வேணுமோ, மழை பெஞ்சது போல நினைச்சுக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயமா கேளுங்க, தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஸோ இனிமேட்டு ஜெபம் நன்றியோடு செலுத்த வேண்டும், பெற்றுக்கொண்டதை போல செலுத்த வேண்டும். அங்க போய் தேவனிடம் பரிந்து பேசுங்க, செஞ்சு காமி, இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஜெபம் பக்காவா இருக்கணும். பெற்றுக்கொண்டதை போல நன்றி செலுத்தணும், கொடுக்கிறவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். இதுதான் சரியான ஜெபம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேளுங்க சிஸ்டர். 2வது பாரத்தை அவர்கிட்ட விட்டுருங்க. 3வது அவரை நம்பி துதி பாடல் பாடுங்க. அல்லேலூயா. ஆமென். தலையை தாழ்த்துங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
நீர் கற்றுத்தந்த இந்த காரியத்தை சரியாக பயன்படுத்தவும், பெற்றுக்கொண்டதை போல நினைக்கவும், ஏற்ற வேளையில் நீர் அதை நடத்தி தரவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஞானத்தை, இந்த காரியத்தை, இந்த சரியான ஜபத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. இதை கடைபிடித்து நாங்கள் சரித்திரம் படைக்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் சங்கீதம் 20:7. சங்கீதம் 20:7 எடுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 20:7. சங்கீதம் 20:7 இங்கிலீஷில் நான் வாசிச்சிட்டேன். Some trust in chariots and others in horses, but we trust in the name of the Lord our God. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. யாருடைய பேரும் கிடையாது, தேவனுடைய நாமத்தை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். காட் பிளஸ் யூ. மனுஷனால் மனுஷன் கையில் ஒப்படைக்கப்படுவேன், அடித்து கொல்லப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தழுவேன் சொன்னவர் செய்து காட்டினார். அல்லேலூயா. நீங்களும் செய்யுங்க, சரித்திரம் படைத்திட்டு வாங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பி a history மேக்கர். மேக் ஹிஸ்ட்ரி. சரித்திரம் படைக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஷலாம்.